ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்வீட்டான சாஃப்டான குலோப் ஜாம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 600 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். பாகு காய்ச்சிடலாம். சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 6 லிட்டர் இருக்கும் தண்ணி. ஸ்டவ் பற்ற வச்சு பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு கொதி வரட்டுங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கிறேங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுறலாங்க. சர்க்கரை பாகு கொதி வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே குலோப்ஜாம் மாவு பிசைஞ்சுக்கலாம். குலோப்ஜாம் மாவு நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 175 கிராம் குலோப்ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு பிசைஞ்சாச்சு. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்குங்க. நம்ம மாவு உருண்டை பிடிச்சி வைக்கிறப்போ ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் அதை எண்ணெய் தடவிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். மாவை இந்த மீடியமான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். குலோப்ஜாம் மாவை நல்லா ஒரே சைஸ் உருண்டையாக ஊட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்லேயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆயிலில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. உருட்டி வச்ச உருண்டைகள்லாம் எண்ணெயில் போட்டுடலாங்க. திருப்பி விட்டுருங்க. உடனே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்துடலாங்க. மற்ற உருண்டைகளும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. சர்க்கரை பாகு ஆறிடுச்சு. நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் பாகை வடிச்சுக்கலாம். பாகு வடிச்சாச்சுங்க. இப்போ பொரிச்சு வச்ச குலோப் ஜாமுன்லாம் இந்த பாகில் சர்க்கரை பாகில் போட்டுடலாங்க. போட்டாச்சு. நல்லா ஊறட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் ஆகட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. குலோப் ஜாம் ஊறிச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. சூப்பராக ஊறிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஜம்முன்னு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.